ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31ஆம் தேதி அதிரடியான பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சாதாரண பௌர்ணமி அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க. இந்த பௌர்ணமியானது வைகாசி மாதத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பான பௌர்ணமி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்ன மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் கையாள போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் செய்யலாங்க. அதாவது வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த விஷயத்தை நீங்கள் பரிகாரம் சொல்லலாம், இல்லை வழிபாடும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயத்தை நினைத்து இந்த வழிபாடு இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு, அதாவது கடக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்சத்துடைய பேராற்றல் மிகுந்த நாட்களாகவே நம்ம பார்க்கலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில வைகாசி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளாகவே நம்ம பார்க்கலாம். அன்றைய நாளில் நாம் எந்த முறையில நம்முடைய வேண்டுதலை வைத்தோம்னாலும் கண்டிப்பா அது முழுவதுமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வருங்க. வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாக தான் நம்ம வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது. ஸோ இதனால இந்த நாளில் இந்த பரிகாரத்தை மறக்காமல் நீங்கள் செய்து வாருங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. பௌர்ணமி தினத்தன்று என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து வைத்து உங்கள் வீட்டு பூச்சி அறையில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செய்யணும். அதாவது உங்கள் வீட்டு பூச்சி அறையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை திரையை போட்டு தீபம் ஏற்ற வேண்டுங்க. அதன் பிறகு இந்த தீபம் அன்று முழுவதுமே 20 போல நீங்க பார்த்து கொள்ளணும். இதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு சமையல் அறையிலுமே உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலுமே நெய் தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கணும். இந்த 2 தீபங்களும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும் அப்படின்னு அவசியமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக அன்றைய தினத்துல நீங்க அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லப்படுது. இதனால அன்றைய நாளில் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா பின்பற்றலாம். காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை இந்த பரிகாரத்திற்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிரியாணி இலையை எடுத்து அதுல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்து வைத்து அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக நீங்க வைத்து விடலாம். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலே நிறைவேறும் என்று முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்துல உங்களால் முடியும் பட்சத்தில் வறுமையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தயிர் சாதத்தை நீங்க தானமாக கொடுக்கலாம். இப்படி தருவதன் மூலமாக சந்திர பகவானின் அருளை உங்களால் எளிதாக பெற முடியுங்க. அன்றைய தினத்துல இது மட்டும் இல்லாமல் குல தெய்வ வழிபாட்டையும் நீங்க மறவாமல் செய்திடணும். குல தெய்வத்துடைய அருளும் கண்டிப்பா உங்களுக்கு பரிபூரணமா இதனால கிடைக்குங்க. பௌர்ணமி தினத்துல இந்த முறையில நீங்க வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்சத்துடைய பேராற்றலை விரைவில் பெற முடியும். வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியுங்க. சந்திர பகவானின் அருளையும் உங்களால பெற முடியுங்க. ஸோ கண்டிப்பா வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மறக்காமல் செய்திடுங்க.
இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கடக ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். கடகம் ராசினியர்கள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தன்னை பற்றி நினைத்து வருந்தாமல் பிறரை நினைத்து வருந்தக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னே உங்களை சொல்லலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே கடவுளுடைய துணை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். நீங்க விரும்பி இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தொழிலை கொடுத்து வந்த மேல் அதிகாரிகள் இனி அவங்களுடைய தவறினை புரிந்து கொண்டு உங்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கடகம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையலாம். அதாவது நீண்ட காலமாக சம்பந்திகளுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும். குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. சகோதர சகோதரி வழிகளில் உதவிகள் உங்களுக்கு தேடி வரலாம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கலாம். புகழ்பெற்ற பகுதியில படப்பிடிப்புக்கு சென்று வருவதற்கான முயற்சியில நீங்க ஈடுபடுவீங்க. இதனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால பிரபலமாகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும். பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் கலைஞர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகுது. கடகம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது மாணவ மணிகளுக்கு வகுப்பில் அமைதி காப்பது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. கல்வி கற்பதற்கு ஏதுவாக பெற்றோர்கள் உங்களுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சூழ்நிலையை பெற்றோர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ மாணவ மணிகளுக்கு இது ஒரு தகுந்த காலகட்டமாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கடகராசினியர்களுக்கு பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பாசிட்டிவான பலன்கள் கண்டிப்பா கிடைத்திருக்கு. இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்துமாரி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்று சர்க்கரை பொங்கல் படைப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி நடக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மே 31 வைகாசி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கடகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.